வணக்கம். நான் டாக்டர் லோகநாதன், பவானியிலிருந்து. ரொட்டேட்டர் கஃப் அப்படிங்கிறது தோள்பட்டை உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஜவ்வு. ஜவ்வு அப்படிங்கிறது 4 மசில்ஸு 4 சதைகள் சேர்ந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய ஜவ்வு. அந்த ஜவ்வு கரெக்டாக இருந்தால் தான் கை நல்லா மேலே தூக்க முடியும், திருப்ப முடியும். யூஸ்வலி அந்த ஜவ்வு கிழிஞ்சுது அப்படின்னா கை பல பேருக்கு மேலே தூக்க முடியாது. கை கொஞ்சம் தூரம் தூக்கணும், டக்குன்னு விட்டால் கீழே விழுந்துடும். ஸோ இப்போ நான் காட்டக்கூடிய ஒரு சில என்னுடைய நோயாளி நண்பர்கள் இந்த ரொட்டேட்டர் கஃப் கிழிஞ்சு நம்மக்கிட்ட சிகிச்சைக்கு வந்து அவங்களுக்கு சர்ஜரி பண்ண பேஷண்ட்ஸ் இவங்க. அதாவது மினி ஓப்பன் டெக்னிக் என்று சொல்லக்கூடிய சின்னதாக ஓப்பன் பண்ணி பண்ணக்கூடிய டெக்னிக்லையும், ஆர்த்ரோஸ்கோப்பி என்று சொல்லக்கூடிய நுண்துளை அறுவை சிகிச்சையிலையும் இவங்களுக்கு சர்ஜரி பண்ணியிருக்கிறோம். இப்போ முதல்ல இந்த நண்பர் ஒருத்தர் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நண்பர் தோள்பட்டையில் ஜவ்வு கிழிஞ்சு வந்தவர், ரொட்டேட்டர் கஃப் கிழிஞ்சு வந்தவர் தான். இவருக்கு லெஃப்ட் சைடு ஷோல்டரில் ரொட்டேட்டர் கஃப் டயர் ஆகி அதை ஆர்த்ரோஸ்கோப்பி மூலமாக சரி பண்ணி வைக்கிறோம். ஸோ சரி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட மூமெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். கை நல்லா மேலே தூக்குவது, திருப்புவது, இன்டர்னல் ரொட்டேஷன், எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இது இந்த ஸ்கோப்பியில் ஜவ்வு ரிப்பேர் ஆகி அந்த ரிப்பேர் பர்ஃபெக்டாக கூடுனதுனால இந்த அளவுக்கு பர்ஃபெக்டான மூமெண்ட்ஸ் வந்திருக்குங்க. இந்த நண்பர் இவரும் ரைட் சைடு ரொட்டேட்டர் கஃப் கிழிஞ்சு வந்திருக்கார். இவருக்கு மினி ஓப்பன் அப்படிங்கிற டெக்னிக்கில் ஆப்ரேட் பண்ணி அந்த ஜவ்வை கிழிஞ்சதை சரி பண்ணியிருக்கிறோம். இதுவும் சரி பண்ணி ஒரு 4-5 மந்த்ஸ் ஆகுதுங்க. நல்லா கை நல்லா மேலே தூக்குறாங்க, திருப்புறாங்க. அவங்க பழையபடி அவங்களோட வேலைக்கு போகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நண்பரும் இவருக்கும் ரைட் சைடு ரொட்டேட்டர் கஃப் கிழிஞ்சு அதையும் ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரிப்பேர் பண்ணி இப்போது 2 மந்த்ஸ் ஆகுது. இந்த 2 மந்த்ஸில் அவரால் கையை ஓரளவுக்கு நல்லா தூக்க முடியுது, அவரோட வேலையில் பண்ணிக்க முடியுது, தலை செய்கிற அளவுக்கு கையை நல்லா மேலே தூக்க முடியுது, திருப்ப முடியுது. இவருக்கு ஆர்த்தோஸ்கோப்பி மூலமாக இந்த ரொட்டேட்டர் கஃபை ரெடி பண்ணியிருக்கிறோம். இவருக்கு ரைட் சைடு ரொட்டேட்டர் கஃப் கிழிஞ்சு அதை மினி ஓப்பன் டெக்னிக் மூலமாக சரி பண்ணியிருக்கிறோம். இந்த நண்பராலையும் அவருடைய கையை வந்து மறுபடியும் பழையபடி முன்னாடி கிழியதுக்கு முன்னால் இருந்த அளவுக்கு கையை தூக்க முடியுது, கையை நல்லா பின்னால் வரைக்கும் திருப்ப முடியுது. ஸோ அதனால் அவரோட வேலைகள் எல்லாமே ப்ராப்பராக பண்ணிக்க முடியுது. இதில் பார்த்திங்கன்னா இந்த பெரியவங்களும் அவருக்கும் லெஃப்ட் சைடு ரொட்டேட்டர் கஃப் கிழிஞ்சு அதே மினி ஓப்பன் டெக்னிக் மூலமாக அதை சரி பண்ணி அதை வந்து ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். இப்போ ரிப்பேர் பண்ணி ஆல்மோஸ்ட் 7 மந்த்ஸ் ஆகுது. அவர் கை வந்து பழையபடி மேலே தூக்குறாங்க, திருப்புறாங்க. ஸோ பழையபடி வலுவுடன் செயல்படுறதுக்கும், பழையபடி திருப்பதற்கும், பழையபடி எல்லா வேலையிலும் பண்ணுறதுக்கு இந்த ரொட்டேட்டர் கஃப் ரிப்பேர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னிக்காக இருக்குது. இது வந்து ஆர்த்ரோஸ்கோப்பி மூலமாக பண்ணலாம், மினி ஓப்பன் சொல்லக்கூடிய சின்னதாக ஓப்பன் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் எதுக்காக நான் காட்டுறேன் அப்படின்னா, இந்த ரொட்டேட்டர் கஃப் கிழிஞ்சா அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை, கை பழையபடி வருமோ அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டியதில்லை. எப்படி கிழிந்தாலும் அதை அழகாக ரிப்பேர் பண்ணி அந்த கையை பழையபடி செயல்பட வைப்பதற்கு நவீன வைத்தியம் உதவுகிறது. கஃப் இன்ஜுரிஸை எவ்வளோ எளிதாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்ல ரிசல்ட் நம்ம கொடுக்க முடியும். அதனால் இதன் மூலமாக நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வீட்டு வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், தோட்ட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம், அல்லது ஒயிட் கலர் ஜாப்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸ் வேலைகளை செய்கிறவங்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்களுடைய தோள்பட்டையோட மூமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது முழு அளவில் மூமெண்ட் இருந்தால் தான் உங்களோட ஃபங்க்ஷன் வந்து முழு அளவில் இருக்கும். அதனால் கீழே ஏதாவது ஒரு சூழ்நிலை விழக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருது, ஒரு படக்கம் சத்தம் கேட்குது, கையை மேலே தூக்க முடியல, திருப்ப முடியல, இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் உடனடியாக ஆர்த்தோ டாக்டர் பார்த்து உடனடியாக கிளினிக்கில் எக்ஸாமின் பண்ணி ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்தோம்னா அதற்கான தீர்வு வந்து இமீடியட்டாக கிடைக்கும். அதிலும் நிறைய பேருக்கு வித்தவுட் சர்ஜரி, ரெஸ்ட்டு, மெடிகேஷன்ஸ், ஃபிசியோதெரப்பி இதுலேயே இது நல்லாக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஏனோ தானோ இருக்காமல் இந்த மாதிரியான சூழ்நிலை வந்தால் உடனடியாக மருத்துவர்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் நிறைய பேரை சேரட்டும். நன்றி, வணக்கம்.